அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா? விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்துவிட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக திமுக தாக்கல் செய்த மனுவை இன்று அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜயும் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களும் கரூர் சம்பவம் குறித்து பொதுவெளியில் பேச தடை கோரி திமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கரூர் சம்பவத்தில் சாட்சிகளை கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. ஆதாரம் இருக்கு. என்னது பாரு. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. கரூர் சம்பவத்தில் சாட்சிகளை கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். இப்ப நான் நேரா அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இதனையடுத்து நீதிபதிகள் திமுக தாக்கல் செய்த மனுவை இன்று அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். ஒரு குறுக்கு பேச கோச்சிக்காதீங்க, அவங்களையும் கூடுமா, இதுல பல உண்மைகள் வெளியே வரும், அவங்களையும் கூடுங்க. கரூர் துயரம் தொடர்பான திமுக இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. சரி, கேஸ் தான் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் யுவர் ஆனர். விசாரணை தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகின்றது. விசாரணை தொடங்கிய உடனேயே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்து முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார், இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. உடனடியாக 2 வழக்கறிஞர்களில் ஒருவராக எழுந்து, இல்லை, இந்த விஷயத்திலே முதலமைச்சர் விஜயும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பினார். நல்ல கேள்வி. உடனடியாக அதற்கு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் விஜயை நீங்கள் கரூர் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றீர்கள், ஆனால் கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறவில்லை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? சாரி யுவரானர். நோ, இது ரிஜெக்டட். எனவே ஒரு வழக்கில் ஆஜராகும் பொழுது குறைந்தபட்சம் அந்த வழக்கு தொடர்புடைய முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையாவது படித்துவிட்டு ஆஜராக வேண்டும். ஒரு இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்துவிட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? இப்படி தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அதாவது பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி. ஐயா ஏப்பா, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. நீங்கள் இப்போது சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை அடிப்படையாக வைத்து எங்களால் இப்பொழுதே கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட முடியும் என்று திமுக வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் தற்போது இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அமைச்சர் இந்த முறை மாட்டுவார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு சிபிஐ விசாரணையை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று திமுக சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. அரசியலை யார்ட்ட பண்ற? முதல்வரின் பேச்சு என்பது கருத்து சுதந்திரம். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கும் நீதிபதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே.
கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிபதி. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. ஆகவே இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்யவா அல்லது நீங்களாகவே திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என கேள்வியை எழுப்பினார்கள். அப்போது திமுக சார்பாக இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கேஸ் டிஸ்மிஸ்ட். ஆகவே ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கும் அங்கு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த விதமான உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. ஆகவே திமுகவின் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. போலாம்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து சொல்லுவோம், அவங்க இந்த இடத்தை தரமாட்டோம்னு அந்த ஓனரை மிரட்டி இந்த இடம் கூடாது நாங்க சொல்ற இடத்துல பண்ணோம். அவங்க சொல்ற இடத்துல 100% பாதுகாப்பு. ஏன் அந்த இடத்த ரெஃபர் பண்றீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. பண்ணுன தொடரடிச்சு தொந்தரவு சத்தியமா அவனை அப்படிதான் பண்ணனானுங்க. இப்பவும் பாருங்க, முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்திற்கும் ஒரு பெட்டிஷனை போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்றாங்க. ஏன் பெருசு என்ன இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச்நகி ஹோத்தா நகி ஹே. இவ்வளவு தூரம் இருக்கிறவங்களுக்கு கரூருக்கு முதல்வர் போறனால என்ன பிரச்சனை? திமுக இதுல என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்ப திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். முதல்வர் கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியா பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. ஐயோ அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். இது மாதிரி ஊழல் வழக்குல போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்குலையும் ஃபைல் பண்ணீங்களா? எல்லாத்துலயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு தானே அப்பீல் போனீங்க. இதுல என்ன இவ்வளவு அவசர பெட்டிஷன்? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாது, இதை வச்சு அரசியல் பண்ணணும். அந்த அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கட்சியிலிருந்து ஒரு நிதி கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்க விடாமல் உச்சநீதிமன்றத்தில் போட்டு பெட்டிஷன் போட்டு தடுத்து வைத்திருக்கலாம். ஏன் இப்படி பாக்குறாரு? தேர்தல் வழக்கில் முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டது எதிர்த்து அந்த விஜய் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். இதையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 3 வாரத்திற்குள் முதல்வர் விஜய் இதுல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வெயிட் அண்ட் சீ. அடுத்த வாய்தால தெரியுமா?